அப்துல் காதர், கோவை மத்திய மாவட்டத்துடைய துணைத் தலைவர், SDPI கட்சி. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை கைவிடக் கோரி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மத்திய அரசு கொண்டு வந்த மாநில அரசுடைய உரிமையை பறிக்கின்ற புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இன்று நாடு முழுக்க போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, துண்டு பிரசுரங்களை அனைத்து சமூக மக்களுடைய நலனுக்காக வேண்டி நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இந்திய தேசம் எங்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கின்றோம். இன்று இருக்கக்கூடிய கல்வி என்பது அனைத்து சாராருக்கும், அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஜாதியினருக்கும், அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான கல்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு கொண்டு வர துடிக்கின்ற கல்வி என்பது வரக்கூடிய காலங்களில் 3வது, 5வது, 8வது, 10வது, 11வது, 12வது வகுப்புகளில் பொதுத் தேர்வுகளை நடத்தி 3 வயது குழந்தையை அவருடைய அந்த குழந்தை பருவத்தை முடக்கிவிட வேண்டும், அவருடைய தந்தையில் செய்கின்ற குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் RSS உடைய பின்னணியோடு அவருடைய குலக்கல்வி கொள்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை BJP அரசு புதிய கல்விக் கொள்கையாக கொண்டு வருகிறது. அது அல்லாது மாநிலங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் அதனுடைய அதிகாரத்தையும் படைத்து தன்னுடைய முழு அதிகாரத்தையும் இந்த கல்விக் கொள்கையை திணிக்க நினைக்கிறது. அதை எதிர்க்கும் வண்ணமாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய காலங்களில் அரசு இதை கைவிடவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்ற அடிப்படையில் 70% இந்திய மக்கள் பாதிக்கக்கூடிய இந்த கல்வியை கற்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனை உருவாக்கினால் அதற்கு பின் நாங்கள் மனிதனாக வாழ்வது வேஸ்ட், பிரயோஜனமில்லை என்ற அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். SDPI ஜிந்தாபாத்.